பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுவர்களுக்கான குர்ஆன் மதர்ஸா ஆன்லைன் கிளாஸ் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் விருப்பமுள்ளவங்க உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரே மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இதாக இருக்கும். இது வீடியோ காலில் உங்களுக்கு கிளாஸ் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், எந்த வயசுலேருந்து வேணால் கலந்துக்கலாம். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அப்படியே பசங்க சேரணும் அப்படின்னு சொன்னால் 10 வயசு கீழே உள்ள ஆண் பிள்ளைங்கள் மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே மாதம்தான். ஒரே மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓத கற்றுக்கலாம். எந்த மாதிரி ஓதணும்னு சொல்லிட்டு ஓதுறதை கற்றுக்கலாம். இதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி 200 ஒன்லி தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பாடம் 9 கிலாஃபத், அதாவது இஸ்லாமிய ஆட்சி. அபூபக்கர் அலி அவங்களுக்கு அப்புறம் உமர் அலி தான் ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்களுடைய ஆட்சி கியாமத் நாள் வரைக்கும் ஒரு முன்னோடி ஆட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. கலிஃபா பொறுப்பேற்ற பிறகு அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அதே மாதிரி துவாவும் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் நான் ரொம்பவே கடினத்தன்மை உடையவன், என்னை மிருதுவான தன்மையாக ஆக்குவாயாக அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி அல்லாஹ் அவங்களோட துவா ஏற்று அவங்கள இரக்கமுள்ளவனாக மாற்றிட்டான். அதே மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் உடனே அவங்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இரவில் நகர்வலம், அதாவது நைட்டுலாம் மக்கள் ஏதாவது சிரமப்படுறாங்களா, ஏதாவது அவங்களுக்கு தேவை இருக்கா, இந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஏழை பணக்காரர் அந்த மாதிரி எல்லாருமே என்னென்னா சரிசமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீதி நேர்மையாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பெயரை கேட்டாலே பெரும் வல்லரசர்கள்லாம் என்ன ஆகும்னா நடுநடுங்கிறாங்க. ரொம்பவே மற்ற நாட்டு அரசர்கள்லாம் என்ன ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. பெரும் பயில்வான்களும் அவர்களை கண்டு பதறி போவார்கள். இந்த பாடத்துடைய கொஸ்டின் என்னென்னா, ஹதரத் அபூபக்கர் அலி அவர்களுக்கு பிறகு யார் கலிஃபாவானார்கள், அன்னார் கலிஃபாவான பிறகு என்னென்ன செய்தார்கள், அன்னாரின் பெயரை கேட்டால். சரிங்களா. பாடம் 10 திட்டங்கள். அதாவது ஹதரத் உமர் அலியில் சிறிது கால ஆட்சியிலே பல நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி, அதாவது அவங்க செஞ்ச ஆட்சி காலத்தில் பல நாடுகளை இஸ்லாமிய ஆட்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஷாம், ஈராக், மிஸ்ர், ஃபாரிஸ், ஹொராசான் முதலிய நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை பரப்புகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சிகளையும் அவர்கள் மிக நேர்த்தியாக கையாண்டாங்க. சரிங்களா. நாட்டுடைய வளர்ச்சிக்கும் திட்டத்திற்கும் பல யோசனை செஞ்சு அதை சரி செய்கிறது. அதே மாதிரி நீதிமன்றங்கள், நீதிபதிகள், இது எல்லாத்தையுமே பல பணிகளை நியமனம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வலிமை மிக்க போர் வீரர்கள், காவல்துறைகளை என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோட்டைகளை கட்டியிருக்காங்க. அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இல்லங்களை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன இடத்துல மதரசாக்களை உருவாக்குறது, அந்த மதரசாக்களில் ஆலிமாக்களை அதாவது உலமாக்கள், உஸ்தாதுகளை ஏற்படுத்தி அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி பலகீனமானவங்க, மாற்று மதத்தாருக்கு, இந்த மாதிரி இயலாதவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா நிதி உதவி செஞ்சுருக்காங்க. சரிங்களா. பைத்துல் மால்லேருந்து நிதி உதவி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் பாசனத்துக்காக ஆறுகளையும் குளங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஆனால் ஆட்சி காலத்தில் தான் தராஹி தொழுகை ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த சட்டம் வருது. சரிங்களா. அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அமீருல் முஃமினீன் எனவும் பெயர் வைக்கப்பட்டது. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் மிக ஆழமான நேர்த்தியான 5 புதிய நகரங்களை உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னா பசரா, கூஃபா, பிஸ்தாத், மூசல், ஜீஸா. சரிங்களா.
பைத்துல்லாவின் நிர்வாகத்தின் சட்ட ரீதியாக அமைத்திருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு இடங்களில் பாதைகளில் வந்து சத்திரங்களை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது வீடு வசூல் இல்லாதவங்க வந்து அந்த இடத்துல வந்து இருந்துட்டு தங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு சத்திரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கிணறுகளை வந்து வெட்டியிருக்காங்க. வரன்னா பல திட்டங்களை வந்து போட்டு அதை வந்து சரியாக வந்து செஞ்சுருக்காங்க. எனவே தான் இன்றளவில் உமர் அலி அவர்களுடைய ஆட்சியை வந்து எல்லாருமே வந்து பாராட்டி பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த பாடத்தோட கொஷின் வந்து உமர் அலி அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. பாடம் 11 தூய வாழ்க்கை. அதாவது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமானதாகவும் எளிமையானதாகவும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு சாதாரண உணவு உண்ணக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி ஒட்டு போடப்பட்ட ஆடைகள் அணியக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஏதாவது துக்கம் சிரமம் இது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதில் அவங்க பங்கேற்கக்கூடியவங்களாகவும் இரவு முழுக்க தொழக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சில நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொண்டே கண்ணீர் வற்றும் அளவுக்கு அவங்க வந்து அழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீர மரணத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது மதினாவில் வந்து பைரோஜ் என்ற ஒரு பாரிஸ் அடிமை வந்து இருக்கான். அவனுக்கும் உமர் அலிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்பட்டுருச்சு, சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறான்னா அவன் அதை பெரிய பிரச்சனையாக கருதி அன்னாரை பழிவாங்க என்ன பண்ணுறான்னா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து ஒரு நாள் வந்து உமர் அலி வந்து ஃபஜ்ர் தொழுகை நடத்துவதற்காக முசல்லாவில் நின்ற சமயம் அதாவது ஒளிஞ்சு நிற்கிறான். யார் அப்படின்னு சொன்னால் அந்த பைரோஜ்ங்கிற அந்த அடிமை வந்து ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணுறான்னா ஈட்டியை வந்து எரிஞ்சிடுறான். அந்த ஈட்டி குத்தப்பட்ட நிலையில் அன்னார் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை வந்து தன்னுடைய இடத்துல நிற்க வச்சுட்டு, அதாவது அவங்க தொழுகை தானே நடத்த வைக்க போகிறாங்க, அப்போ நடக்க வைக்கிற இந்த நேரத்தில் தானே இது நடந்திருக்கு. அப்போ வந்து உமர் அலி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை வந்து அவங்களோட இடத்துல நிற்க வச்சுட்டு வலி தாங்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஈட்டி அந்த எரிஞ்சான் இல்லையா, அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால் ஓடி ஒளிய இடமில்லாமல் அவனே என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தற்கொலையும் செஞ்சுக்கிறான். ஹிஜ்ரி 24ஆம் ஆண்டு உமர் அலி வந்து மஃபா தாராங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் அது ஜனாசா தொழுகை வந்து ஹல்ரத் ஜுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நடத்துகிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் வந்து அவங்கள வந்து நல்லடக்கம் செய்யப்படுறாங்க. இந்த பாடத்துடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் உமர் அலி அவர்களின் வாழ்க்கை பற்றி கூறுக, அன்னாரின் வீர மரணம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இது ஃப்ரீ முஅல்லமா கோர்ஸ். இதில் வந்து 1 இயர் கோர்ஸ். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.